சோ நான் அரசியல் செஞ்சது வந்து ஆமா. இப்ப தமிழ்நாட்டுல பெருசா அப்படி யாரும் இல்லையே. நான் மேடம் ஜெயலலிதா தான் டைரக்டா அட்டாக் பண்ணிருக்கேனே. மேடம் ஆன்லைன்ல வராங்க, இவங்க மட்டும் ஏன் அங்க உட்கார்ந்துருக்காங்கன்னு கேட்கறாங்க. இல்ல அவங்க அரசாங்க விழானால அவங்க மேல வரலன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. ஒரு அதிகாரி வந்து இல்ல உங்களை மேடம் வந்து மேடைக்கு கூப்பிடுறாங்கன்றாங்க. இல்ல நான் வரல அப்படின்ற. ஐயோ மேடம் கூப்பிட்டப்புறம் நீங்க வரலன்னா எப்படின்னு. ஸோ கடைசியில என்ன மேடை ஏத்திட்டு மேடம் போயிட்டாங்களோ என்னமோ. கலைஞர் முன்னாலே நான் பேசுறேன், இந்த மாதிரி தமிழிசை எப்படி அறிவாலயத்துல வந்து இந்த மேடையில இருக்காங்க அப்படின்னு பேசுறாங்க. முத்தமிழ் அறிஞர் இங்கே உட்கார்ந்து இருக்கிறார். முத்தமிழில் ஒன்று தமிழிசை. அதனால நான் தமிழிசைக்கு முத்தமிழுக்கு இடம் இருக்கிற இடத்தில் தமிழிசைக்கும் இடம் இருக்கும் அப்படின்னு பேசினேன். அப்ப துரைமுருகன் அண்ணன் வேற, இவங்கெல்லாம் எங்க காம்பவுண்டுக்குள்ள எங்க வீட்டுக்கு முன்னால மணல்ல உட்காந்து விளையாடிட்டு இருக்க பாப்பா இப்ப வந்து மாநில தலைவராக எனக்கே ஆச்சரியமா இருக்கு. உன்னோட கல்யாணத்தை நான் நடத்தினேன், அதனால உன் பையன் கல்யாணத்தை, இதுவெல்லாம் வாழ்க்கையில எத்தனை பேருக்கு கிடைக்குன்னு சொல்லுங்க. கலைஞர் அப்ப வந்து நடத்தி கொடுத்தார். என் பையன் கல்யாணத்துக்கு இருந்தாரு. கடுமையா எதிர்க்கக்கூடிய கடுமையா எதிர்த்தேன். ஆனாலும் வந்தாங்க. இதுதான் இந்த மாதிரி ஒரு அரசியல் இருக்கணும்னு நினைக்கிறேன். கடுமையா எதிர்த்தாலும். பாஜக தலைவரா நீங்க கமலாலயத்துக்குள்ள நுழையும் போது பாஜகவின் நிலை எப்படி இருந்தது? அப்படி நீங்க வெளியே வரும்போது பாஜகவை நான் இந்த இடத்துக்கு கொண்டு போய் வச்சிருந்தேங்கிற திருப்தி எனக்கு இருக்குன்னு ஒண்ணு. நீங்க இதெல்லாம் வந்து இது யாருமே இமேஜின் கூட பண்ண மாட்டாங்க. ஆனா இப்ப உள்ளவங்களுக்கு அது சில பேருக்கு தெரியுமான்னு தெரியாது. அதெல்லாம் பல தோல்விகள். ஒரு தேர்தல்ல வெற்றி பெற முடியாதவங்க எல்லாம் இன்னைக்கு கவர்னரா இருக்காங்கன்னு. நாங்க தேர்தல்ல வெற்றி பெறதுக்காக நாங்க நிக்கவே இல்லை. தொடர் தோல்விகள் உங்களுக்கே ஒரு சலிப்பை ஏற்படுத்தல இருந்தது. பட் ஆனா அதுதானே இப்ப ஏற்றுக்கொள்ளக்கூடியது தானே அது. ஆனா ஒன்னொன்னுலயும் அனுபவங்கள் கிடைக்கிறது. இது எயின்ஸ்டைன் மாதிரிதான். ஒரு வாட்டி தோக்கும் போது எப்படி எல்லாம் அரசியல் நடத்தக்கூடாதுன்னு தெரிஞ்சதுதான் எங்களுக்கு. உங்களுடைய பிரபலமான வசனங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? அது நிறைய ஞாபகம் இருக்கு. எங்களுக்கு சொல்லுங்க. வேண்டும் மோடி மீண்டும் மோடி என்னோட வசனம் தான். தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். அதான் ரொம்ப பாப்புலரான. இந்த வெற்றிகரமான தோல்விலாம் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவீங்களா? இல்ல எல்லா நேரத்திலுமே சவால்கள் நிறைஞ்ச. என்னோட வாழ்க்கை முழுசுமே ஒரு சவால்கள், பரிகாசங்கள், பிரச்சனைகள். ஒரு மாநில தலைவர் 5.5 வருஷம் இருந்ததெல்லாம் ஒரு இப்ப நீங்க பாப்பீங்க ஒரு அரசியல்ல. அப்புறம் கூட்டணி பேசுனது, கூட்டணி கட்சியில், அப்புறம் பல தோல்விகள். இப்ப இன்னைக்கு கூட எங்களை ரொம்ப கிண்டல் பண்றாங்க, இவங்கெல்லாம் ஒரு தேர்தல்ல வெற்றி பெற முடியாதவங்க எல்லாம் இன்னைக்கு கவர்னரா இருக்காங்கன்னு. நாங்க தேர்தலில் வெற்றி பெறதுக்காக நாங்க நிக்கவே இல்லை. ஏன்னா எங்களுக்கு நல்லா தெரியும் அப்போ நம்ம கட்சியோட பலம். எல்லாருக்கும் இப்ப நான் நிக்கலன்னா மற்றவர்களுக்கு எப்படி எண்ணம் வரும் நிக்கணும் அப்படின்னு. இப்ப இவங்க தப்பிச்சிடுறாங்க அப்படின்னு இல்லாததுக்காக தான் நான் எல்லா வாட்டியும் நின்னது. டிஃபீட்டிங் ஃபீல்டு எல்லாம் நிக்கிறோம் நமக்கு நல்லா தெரியும். ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டுல மோடி எதிர்ப்பு ரொம்ப தீவிரமா இருந்த நேரத்துல நீங்க நான் இருக்கும்போது மரியாதைக்குரிய கலைஞர், மரியாதைக்குரிய ஜெயலலிதா, அப்ப அண்ணன் வைகோ இன்னும் தீவிரமா இருந்தார், சகோதரர் விஜயகாந்த். சோ நான் அரசியல் செஞ்சது வந்து ஆமா. இப்ப தமிழ்நாட்டுல பெருசா அப்படி யாரும் இல்லையே. நான் மேடம் ஜெயலலிதாவெல்லாம் டைரக்டா அட்டாக் பண்ணிருக்கேனே. அதே மாதிரி பெரிய கலைஞர் ஒரு வாட்டி ஏதோ சொன்னாருன்னு கேட்டேன். திட்டுது நல்லாதான் தமிழ்ல திட்டுது, குமரியார் பொண்ணு இல்லைன்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி அவங்க கூட இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க தலைவரா இருக்கும்போது அவங்க ஒரு ஏடிஎம்கே லீடரா டிஎம்கே லீடரா இருக்கும்போது நீங்க தலைவரா இருக்கும்போது நடந்த எக்ஸ்பீரியன்ஸ். இதுல 2 எக்ஸ்பீரியன்ஸ் நான் ரொம்ப முக்கியமா சொல்லணும். மேடம் ஜெயலலிதான்னு பார்க்கும்போது, ஒண்ணு என் பையனோட திருமண அழைப்பை கொண்டு கொடுக்கும்போது, அப்போ வந்து அதிகாரிகள்லாம் ரொம்ப பயமுறுத்துனாங்க. மேடம் 2 நிமிஷம் தான் உங்களை பார்ப்பாங்க, அன்னைக்கு அமைச்சரவை கூட்டம் இருக்கு, என்ன பாப்பாங்களான்னு எல்லாருக்கும் ஒரு டவுட். ஏன்னா நான் அப்ப ரொம்ப கடுமையா அவங்களை எதிர்த்துட்டு இருந்தேன். ரொம்ப கடுமையா எதிர்த்துட்டு அப்போ வந்து ரொம்ப தீவிரமா எதிர்த்துட்டு இருந்தோம். அப்போ மேடம் வந்து அப்பாயின்மெண்ட்டே கொடுக்க மாட்டாங்கன்னு சில பேர் ப்ரெடிக்ட் பண்ணாங்க. பட் நான் கேட்டவனு கொடுத்துட்டாங்க. அப்புறம் கொடுக்குறதுக்கு முன்னால் போதும் ரொம்ப பயமுறுத்தினாங்க. 2 நிமிஷம் தான் மேடமுக்கு அந்த மீட்டிங் இருக்கு, மேடம் வந்து நின்றுட்டே அமைச்சிருவாங்க. ஆனா உள்ள போன உடனே அந்த தோற்றமே மாறி என் பையன்கிட்ட சொன்னாங்க, வாங்க நல்லா இருக்கீங்களா எல்லாம் கேட்டு வாங்கிட்டு உட்காருங்களேன்னாங்க. எனக்கு என்ன பயனா வெளியே அப்படி ஒரு 2 நிமிஷம் தான் அப்படின்னு உட்கார சொல்றாங்களே, இல்ல உட்காருங்க அப்படி உட்கார சொன்ன.
அதுக்கப்புறம் என் பையன்கிட்ட சொன்னாங்க, அரசியலையும் பார்த்துட்டு குடும்பத்தையும் பார்க்கறது எவ்வளவு சிரமமான காரியம் தெரியுமா, உங்க அம்மா அதை நல்லா பண்றாங்க, நல்லா பேசுறாங்க அப்படின்னாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஸோ அவங்களுக்கு என் மேல வந்து ஒரு பெண் அரசியல்ல மேல வராங்கன்னு ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தது. இன்னும் மேடம் ஜெயலலிதா பொறுத்தவரைக்கும் அவங்களை எதிர்த்து பேசினா அவங்க பிடிக்காது, ஆனா எதிர்த்து பேசின என்னையே பிடிச்சிருக்குன்னா ஒரு. இன்னொன்று மெட்ரோ ரயில் கடைசி நிகழ்ச்சி அதுதான். மெட்ரோ ரயில்ல மரியாதைக்குரிய வெங்கையா நாயுடு அவர்கள் இனாகுரேஷனுக்கு வராங்க. நான் மாநில தலைவர், அப்போ நான் பீப்புள் ரெப்ரஸன்டேட்டிவ் கிடையாது. ஸோ அரசாங்க விழாவில் நான் உட்கார முடியாது. நான் வந்து அந்த ரயில்வே டிராக்டர் இந்த பக்கம் உட்கார்ந்துருக்கேன். மேடம் ஆன்லைன்ல வராங்க, இவங்க மட்டும் ஏன் அங்கே உட்கார்ந்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. இல்லை அவங்க அரசாங்க விழானால அவங்க மேலே வரலன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. ஒரு அதிகாரி வந்து இல்லை உங்களை மேடம் வந்து மேடைக்கு கூப்பிடுறாங்கன்றாங்க. இல்லை இல்லை நான் வரல அப்படின்ற. ஐயோ மேடம் கூப்பிட்டப்புறம் நீங்க வரலன்னா எப்படின்னு அவங்க அங்கிருந்து என்னை பார்த்துட்டு என்னை உட்கார சொன்னாங்க. கடைசி நிகழ்ச்சி. ஸோ கடைசியில் என்னை மேடை ஏற்றிட்டு மேடம் போயிட்டாங்களோ என்னமோ, அவ்வளோதான். அந்த ஹாஸ்பிட்டல் 75 days அதுலயும் பாஜக தலைவர்கள் பலரும் வந்தாங்க. அதுல ஏதாவது உங்களுக்கு நீங்க போனேன், நான் 2-3 வாட்டி போனேன். நான் மேடம் உள்ள பார்க்கல, பட் ஒரு வாட்டி போய் ஒரு 3 வாட்டி போனேன்னு நினைக்கிறேன். போய் மரியாதைக்குரிய அமித்ஷாஜி, அருண் ஜேட்லிஜி எல்லாம் வந்திருந்தாங்க, அப்போ ஒரு வாட்டி போனேன். அப்புறம் ரவிசங்கர் பிரசாத் ஜி ஒரு வாட்டி அவங்க கூட. அப்புறம் நானே ஒரு வாட்டி இந்த கடைசி நேரத்துல இந்த மாதிரி சீரியஸா இருக்காங்க, நானே ஒரு வாட்டி போய் என்னோட இதை தெரிவிச்சுட்டு வந்தேன். போனேன், நான் அவங்கள பார்க்கல. ஆனா எனக்கு மருத்துவ ரீதியா நம்மளால எதுவுமே அவங்களுக்கு செய்ய முடியல அப்படின்ற ஒரு எண்ணமும் இருந்தது. அவங்க மறைவுக்கு பிறகாக அதிமுகவோட பிளவுல பாஜக பெரிய ரோலை பிளே பண்ணது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஈவன் அதுல அதிமுகவின் தலைவர்களே கூட பல நேரம் உண்மையாவும் சொல்லிட்டாங்க. அந்த நேரத்துல தமிழகத்துல பாஜகவின் தலைவரா இருந்ததும் நீங்க தான். ஆமா இருந்தாங்க. அப்புறம் இணைஞ்சதும் அப்பதானே அவங்க இணைஞ்சதும் அப்பதான். அப்புறம் இணைஞ்சு எங்க கூட இணைஞ்சதும் அவங்க, அவங்களும் இணைந்ததும் அப்பதான். எங்க கூட அவங்க இணைஞ்சாங்களா இணைக்க வச்சாங்களான்னு தான் பெரிய பிரச்சனை. அது இணைக்க வைக்கிறது ஒன்று, இணைந்தது ஒன்று. எப்படியும் இணைந்தாங்க இல்லையா? ஆக இதெல்லாம் என்னோட வாழ்க்கை சரித்திரத்துல இன்னொன்று ரொம்ப வருத்தமான சரித்திரம் ஒன்று இருக்கு. என்னன்னா, நான் தலைவரா இருக்கும் போதுதான் 2 பெரிய தலைவர்களும் இறந்தாங்க. கலைஞர் அவர்கள் பத்தியும் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம். கலைஞர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அறிவுமதி, அவரோட பேரனோட அறிவுமதி தான் நினைக்கிறேன், இதுல நடந்தது, மீட்டிங் நடந்தது. அப்போ மாநில தலைவரா நான் போய் உட்கார்ந்துருக்கேன். அப்போ வந்து எல்லாரும் ஆச்சரியம். ஏன்னா எனக்கு அழைப்பு வந்தது. கலைஞர் முன்னாலே நான் பேசுறேன், இது மாதிரி தமிழிசை எப்படி அறிவாலயத்துல வந்து இந்த மேடையில இருக்காங்க அப்படின்னு பேசுறாங்க. முத்தமிழ் அறிஞர் இங்கே உட்கார்ந்து இருக்கிறார், முத்தமிழில் ஒன்று தமிழிசை, அதனால நான் தமிழிசைக்கு முத்தமிழுக்கு இடம் இருக்கிற இடத்தில் தமிழிசைக்கும் இடம் இருக்கும் அப்படின்னு பேசினேன். ரொம்ப சந்தோஷப்பட்டு அண்ணன் துரைமுருகன் நல்லா பேசுது அப்படின்னு அது அடுத்த நாள் ஜூனியர் விகடன்ல கூட கவர் பண்ணியிருந்தாங்க. அப்ப துரைமுருகன் அண்ணன் வேற, இவங்கெல்லாம் எங்க காம்பவுண்டுக்குள்ள எங்க வீட்டுக்கு முன்னால மணல்ல உட்காந்து விளையாடிட்டு இருக்க பாப்பா இப்ப வந்து மாநில தலைவராக எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நாங்க இருந்தது வந்து கோஷன் பிளாக் எல்லாத்துலயும் நாங்க இருந்தோம். சோ இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் பின்புலத்துல இருக்கும்போது அப்புறம் அதே மாதிரி நடத்தி வச்சதே எம்ஜிஆர். அதே மாதிரி மரியாதைக்குரிய மோடி அவர்கள் கடைசி காலத்துல கலைஞர் அவர்களை பார்க்க வரும்போது, அப்போ நான் மாநில தலைவரா இருக்கும்போது பாதி நினைவு இருந்தா கூட அப்பா எப்படி இருக்காரு, எப்படி இருக்கமா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு என் குடும்பத்து மேல. அதே மாதிரி என் பையன் கல்யாணத்துக்கு எப்படி மரியாதைக்குரிய முதலமைச்சர் மேடம் வந்து ரிசீவ் பண்ணாங்களோ அதே மாதிரி கலைஞர் உன்னோட கல்யாணத்தை நான் நடத்தினேன், அதனால உன் பையன் கல்யாணத்தை, இதுவெல்லாம் வாழ்க்கையில எத்தனை பேருக்கு கிடைக்குன்னு சொல்லுங்க. கலைஞர் அப்ப வந்து நடத்தி கொடுத்தாரு, என் பையன் கல்யாணத்துக்கு இருந்தாரு. நீங்க பாஜக தலைவரா இருந்தீங்க, நீங்க என்ன பேசுறீங்க எல்லாத்தையும் எல்லாமே தெரியும். கடுமையா எதிர்க்கக்கூடிய கடுமையா எதிர்த்தேன். ஆனாலும் வந்தாங்க. இதுதான் இந்த மாதிரி ஒரு அரசியல் இருக்கணும்னு நினைக்கிறேன். கடுமையா எதிர்த்தாலும் நான் கட்சிக்காக தான் எதிர்க்கிறேன், எனக்கு தனிப்பட்ட முறையில எதிர்க்கல. அதனால இன்னொன்று, நான் மாநில தலைவரான உடனே இதுவரைக்கும் எந்த பாஜக தலைவருக்கும் கலைஞர் உடனே வாழ்த்து சொன்னார், மேடம் ஜெயலலிதா உடனே பூங்கொத்து கொடுத்து வீட்டுக்கு ஸ்பெஷல் மெசேஞ்சர் அனுப்பியிருந்தாங்க. வேற யாருக்கும் பண்ணது இல்லையா? அவங்க ஸ்பெஷல் மெசேஞ்சர் வந்து அனுப்புனாங்க. மேடம், கலைஞர் எல்லாருமே, அதாவது அவங்க வீட்டுல வளர்ந்த ஒரு பொண்ணு ஒரு தேசிய கட்சிக்கு தலைவர் ஆயிடுச்சு, எல்லாருமே பெரியவர் ராம்தாஸ் முதற்கொண்டு விஜயகாந்த் முதற்கொண்டு எல்லாருமே வாழ்த்து சொன்னாங்க. இது வந்து எனக்கு ஒரு பெரிய பேரு. பாஜக தலைவரா நீங்க கமலாலயத்துக்குள்ள நுழையும் போது பாஜகவின் நிலை எப்படி இருந்தது? பாஜக தலைவரா இருந்து ஆளுநரா நீங்க அடுத்து மாறி இருந்தீங்க. அப்படி நீங்க வெளியே வரும்போது பாஜகவை நான் இந்த இடத்துக்கு கொண்டு போய் வச்சிருந்தேங்கிற திருப்தி எனக்கு இருக்குன்னு ஒண்ணு. 45 லட்சம் உறுப்பினர்கள், இது வந்து ஆத்தென்டிகேட்டடா சென்ட்ரல் டேட்டா பேங்க்ல இருக்கு. உங்களுக்கு தெரியும், அந்த நேரத்தில் மிஸ்டு கால் கொடுத்து அதுக்கு பெரிய விமர்சனங்கள்லாம் வந்தது. மிஸ்டு கால் கொடுத்து நாங்கள் உறுப்பினர் சேர்க்க ஆரம்பித்தோம். நான் 2-3 விதத்தில் நான் ரொம்ப தீவிரமாக இருந்தேன்.
இன்னொன்று, நம்ம விளம்பரம் படுத்தி பெருசா சொல்லிக்கிறத விட மண்டல அளவுல கட்சியை வளர்க்கணும், கிளை அளவுல கட்சியை வளர்க்கணும். அப்ப 66,000 பூத். இந்த 66,000 பூத்ல 60,000 பூத்ல ஒருத்தரையான்னு கண்டுபிடிச்சேன். ஒருத்தர் கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயம். சோ 60,000 பூத்ல ஒருத்தராவது கண்டுபிடிச்சோம். அப்புறமா சில பூத்ல 5 பேர் கண்டுபிடிச்சோம், சில பேர் 10 பேர். தமிழ் தாமரை யாத்திரைன்னு சொல்லி ஒரே நாள் ஆரம்பிச்சு அப்ப 39 மாவட்டங்கள், இப்ப 60 மாவட்டங்கள் ஆக்கிட்டாங்க. 39 மாவட்டங்களை நான் ஸ்டாப்பா டிராவல் பண்ணேன். காலையில ஒரு மாவட்டம், சாயந்தரம் ஒரு மாவட்டம், சாயந்தரம் பொதுக்கூட்டத்தோட முடிப்போம். நைட்டு 10 மணிக்கு முடிச்சுட்டு 11 மணிக்கு தான் சாப்பிடுவேன். தொடர்ந்து 49 நாள். இதெல்லாம் இது யாருமே இமேஜின் கூட பண்ண மாட்டாங்க. ஆனா இப்ப உள்ளவங்களுக்கு அது சில பேருக்கு தெரியுமான்னு தெரியாது. அது எல்லாமே ரெக்கார்ட்ல இருக்கு. ஒரு வாட்டி மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களை நான் இந்த ரெக்கார்டோட பார்க்க போகும்போதுதான் அவர்கிட்ட சொன்னேன், நான் இப்போ 5 பூத்துக்கு ஒருத்தர்னு போட்டோம். அது சக்தி கேந்திரம்னு போட்டோம். மகாசக்தி கேந்திரம் 25 பூத்துக்கு ஒருத்தர். ஸோ இந்த சிஸ்டமேட்டிக் ஒர்க்கை பார்த்துட்டு மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் நான் அந்த ஒரு கூட்டத்துக்கு வரேன்னு சொன்ன உடனே கோல்டன் பீச்ல 12,500 காரியகர்த்தாக்களோட பூத்துல இவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பூத் நம்பர் 1, 2, 3, 4, 5 இந்த 5வது பூத்துக்கு நீங்க இன்சார்ஜ். அப்படி 12,500 பேரை உட்கார வச்சேன் பூத் என்னோட. அப்பதான் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, பாஜக எங்க தமிழ்நாட்டுல இருக்கிறதுன்னு கேக்குறீங்களே, பாஜக இங்க இருக்கிறதுன்னு பேசினாங்க. அப்பதான் அந்த அந்த பணியோட இது ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் பாராளுமன்ற தேர்தல் அப்ப நம்ம கேட்ட தொகுதி வேற. ஆனா தூத்துக்குடி நமக்கு கொடுக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். அப்ப ஸ்டெர்லைட் பிரச்சனை, இந்த துப்பாக்கி சூடு இதெல்லாம் இருந்தது. இந்த நெகட்டிவ் இருந்த இடத்துலயும் போய் போட்டி போட்டு அதுல ஏற்கனவே ஒரு 2.25 லட்சம் 2.5 லட்சம் பாஜக இங்க ஜெயிக்கவே முடியாதுங்கிற நிலைமை தான் அப்ப இருந்தது. அதுலதான் போட்டி போட்டோம். எல்லா நேரமே கட்சிக்காக, கட்சி என்ன சொன்னதோ அதை நான் கேட்டேன். ஏன்னா தூத்துக்குடியில எனக்கு தனிப்பட்ட விருப்பம் கிடையாது. நான் கேட்டது வேற மாநிலம், வேற தொகுதி. ஆனா இந்த தொகுதி தான் 5 தொகுதியில இதுதான் உங்களுக்கு சரியா இருக்கும், ஏன்னா எதிர்த்தாகணும்னு சொன்னோட நான் ஓகே சொன்னேன். சோ இது மாதிரி ஒரு நிலைமையிலுமே சேலஞ்ச். என்னொன்னு, இப்போ தேர்தல்ல நின்று உங்களால ஜெயிக்க முடியல. ஆனா தேர்தல் குறியீடுன்றது திறமை அடிப்படையில மட்டும் தோல்விகள் உங்களுக்கே ஒரு சலிப்பை ஏற்படுத்தல இருந்தது. பட் ஆனா அதுதானே இப்ப ஏற்றுக்கொள்ளக்கூடியது தானே அது. நீங்க ஏறக்குறைய 3 சட்டமன்றம், 2 பாராளுமன்றம் எல்லாமே எங்களுக்கு தோல்விதான். ஆனா ஒன்னொன்னுலயும் அனுபவங்கள் கிடைக்கிறது. இது எயின்ஸ்டைன் மாதிரிதான். ஒரு வாட்டி தோக்கும் போது எப்படிலாம் அரசியல் நடத்தக்கூடாதுன்னு தெரிஞ்சதுதான் எங்களுக்கு. அது ஒரு பெரிய அனுபவம். தோல்விகள் வெற்றிகளை விட தோல்விகள் பல அனுபவங்களை நமக்கு கொடுக்கும். இல்ல இப்ப கமலாலயத்துல பார்த்தோம்னா எப்பயுமே ஒரு கூட்டம் இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனா நீங்க இருக்கும்போது நீங்க தனியா ஒரு கார்ல வருவீங்க, நீங்க பாட்டுக்கு இறங்குவீங்க, நீங்க பாட்டுக்கு போய் ஒரு வேலையை பார்ப்பீங்க, நீங்க போவீங்க. தலைவர் அப்படின்னா சுத்தி ஒரு 4 பேர் இருப்பாங்கிற அந்த பிம்பமே ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்பத்துல தலைவராகும் போதே இல்ல. அதுக்கப்புறம் நானே அதை உருவாக்கி கமலாலயத்துக்கு எல்லாரும் வரணும்னு சொல்லி, கூட்டம் வரணும்னு சொல்லி, செவ்வாய்க்கிழமை வரணும்னு சொல்லி, அப்புறம் மாநில தலைவர்கள் இந்த கல்யாண காது குத்துக்கெல்லாம் போகணுன்ற இன்னொரு முயற்சியும் அப்பதான் எடுத்தது. இப்ப திருநெல்வேலியில ஒரு தம்பி காது குத்துக்கு கூப்பிட்டானா இங்க இருந்து ஃபிளைட் பிடிச்சி போவேன். சோ மாநில தலைவர் அவனுக்கு ஏதாவது ஒரு ரெசிப்ரோகேட் பண்ணணும்ல. இப்ப கட்சி தொண்டனுக்கு நம்ம என்ன செய்ய போறோம், எங்களால காசு கொடுக்க முடியாது, ஆனா என்னோட உழைப்பை நான் அவனுக்கு கொடுக்கலாம், அன்பை கொடுக்கலாம். சோ இது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த 5.5 வருடம் நான் இது நான் சொல்லல, யார பார்த்தாலும் பிஜேபின்னு தெரிஞ்சது தமிழிசை காலத்துல அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய பிரபலமான வசனங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? அது நிறைய ஞாபகம் இருக்கு. வேண்டும் மோடி மீண்டும் மோடி என்னோட வசனம் தான். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் தாமரை மலர்ந்தே தீரும், தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும், அதான் ரொம்ப பாப்புலரான இன்னைக்கு வரைக்குமே பேசிட்டு இருக்கக்கூடிய வசனம். 1 கோடி உறுப்பினர் சேர்ப்போம், மோடி ஆட்சி அமைப்போம், அதுவும் ஒரு பாப்புலரான. இதெல்லாம் இந்த வெற்றிகரமான தோல்விலாம் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவீங்களா? இல்ல நான் தொடர்ந்து படிக்கிற பழக்கம் உண்டு. ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது படிப்பேன். படிக்கும் போது என்னோட ஆற்றலை நான் ஏற்றிக்கொள்வேன். கொஞ்சம் இந்த அடுக்குமொழியில பேசுறது எங்க அப்பாட்ட தான் சொல்ல, அடிக்கடி தமிழ் கற்றதனால் தமிழ் பேசுகிறீர்கள், என்னால் தமிழ் பெற்றதனால் தமிழ். இயற்கையாவே சில வார்த்தைகள் எனக்கு அப்படி சின்ன வயசுல ரொம்ப டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷனா உங்க வார்த்தைகள்ல ஹேண்டில் பண்ணிடுவேன். அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த வெற்றிகரமான தோல்வியெல்லாம் ரொம்ப பிரபலமாச்சு அந்த வார்த்தைகள். அது என்ன வெற்றிகரமான தோல்வி? அது உண்மைதானே. என்ன வெற்றி வர வேண்டிய இடத்துல தோல்வி வந்தது, அதை நான் அப்படி சொன்னேன். அது மாதிரி சில வார்த்தைகள் நான் பயன்படுத்துறது ரொம்ப பிரபலமா. அது மாதிரி ட்விட்டர்லயும் அப்படிதான் சில நேரங்கள்ல
ஒரு ஒரு ட்விட்டர் ரொம்ப பிரபலமாச்சு. அதாவது அமாவாசை அன்னைக்கு தான் அண்ணன் 2 பேரும் ஏபிஎஸ் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் சேர்றாங்க. ஸோ அம்மாவின் ஆசை அமாவாசை அன்று நிறைவேறியதுன்னு போட்டிருந்தேன். அது மாதிரி தானாவே எனக்கு இந்த வார்த்தைகள்லாம் என்னைக்காவது அப்பா புகழ்ந்திருக்காரா? பார்த்து பாராட்டி பாராட்டி இருக்காங்க. பட் பெருசா ஏன்னா அவங்க வந்து அந்த கட்சியில அவங்களும் ரொம்ப தீவிரமா இருக்கனால நம்மளை பாராட்டிட்டா பாஜக பாராட்டின மாதிரி ஆயிடும். நான் பாராட்ட வெளிப்படையா வேணாம், உங்கள்ட்ட பர்சனலாவது அவ்வளவா பெருசா சொல்ல மாட்டாரு. ஓகே ஓகே ஓகே.